வேத வார்த்தையின்படி செயல்கள் இல்லாதிருந்தால் அவைகள் யாவும் மத நம்பிக்கையே பிரதிபலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பொழுதும் சரியாக இருக்க போவதில்லை. அது மரணத்தையே கொண்டு வரும் என்பதை நாம் தெளிவாக, ஏனென்று சொன்னால் அபியுவும் நாதாவும் வேத வார்த்தையை உதாசீனம் செய்தார்கள். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் அவர்களுக்கு மரணம் சம்பவித்தது என்று லேவியராகமம் 10:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனால் வேத வார்த்தையை விட்டு விலகினால் மரணம் நிச்சயமாக சந்திக்க வேண்டி வரும். மரணத்தை அபியுவும் நாதாவும் சந்தித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வேத வார்த்தையை விட்டு விலகி தங்கட வழியை பின்பற்றினார்கள். ஏன் புது ரதத்தின் மேல் பட்டியை கொண்டு வர முடியாதென அதிகமான கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். பெலிஸ்தியர் புது ரதத்தில் வைத்தல்லவா தேவனுடைய பட்டியை திருப்பி அனுப்பினார்கள் என்று அவர்கள் காரணமும் காண்பிக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக தற்போதைய கிறிஸ்தவ சபைகள் புது ரதங்களினாலும் உலகத்தினுடைய வழிமுறைகளினாலும் நிறைந்து போயிருக்கிறது. மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஏதுவும் புது ரதங்களே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் முடிவு நிச்சயமாக மரணமே. தேவனுடைய பெட்டி ஆசாரியர்களின் தோள் மூட்டில் வைத்தே சுமக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இப்படி இருக்க எதற்காக ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் மத்தியஸ்தர்களாக இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் மாதிரியாக இருந்தார்கள். அவர்கள் பரிபூரணமற்றவர்களாகவும் மனிதர்களாகவும் இருந்தபடியால் நிஜத்தை பிரதிபலிக்கிற மாதிரியாக இருந்தனர். அவர்கள் நிஜமல்ல, அவர்கள் நிழல் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களே உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு தேவனால் வேத வார்த்தையின்படி தகுதி பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை தாவீது அறிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள் இதனை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதனை அறிந்திருக்கவில்லை என்பது தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய புது ரதத்தில் கொண்டு வர தீர்மானித்தார்கள்.